வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகம்தான். இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தாமரைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனையாட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனையாட்டு இருக்கு. கதம்பம் ஒரு முழம் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதுப்பூ ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா ஒரு கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. விரிச்சி பூ ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ ஒரு கிலோ இன்னைக்கு 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கனகாம்பரம் ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்த அதே விலையிலே இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு மூர்த்த நாள் வர்றதுனால பூக்களோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தொடர்ந்து நாளைக்கும் நாளை கழிச்சும் மூர்த்த நாள் தான். 17, 18 மூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால விலை ஏறுங்க. அதனால பூக்களை இன்னைக்கு நீங்க அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிற முடியும். அடுத்து வாரமும் இதே மாதிரி மூர்த்த நாள் வருது. அதனால பூக்கள் விலைகள் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளிவருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி டெய்லியுமே காலையில வீட்டில இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலைக்குறைவா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமா செலவுகளை குறைக்கலாம்.